ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னோட உயரத்தை குறைத்து கூட ஆனால் தன்னோட லட்சியம் உயரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் காலங்காலமாக தான் கனவுகளோடு வந்த அந்த ஆசிரியர் பணி கிடைக்க வேண்டும் அப்படின்றதுனால நியமன தேர்வு எழுதிட்டு அதில் ஜஸ்ட் 0.5 1 மார்க் இது மாதிரி மிஸ் ஆகியிருக்கிற பட்டதாரி ஆசிரியர்கள் தன்னோட காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுங்க அப்படின்ற அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்ப ஐயன் திருவள்ளுவரோட ஒரு குறள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்ணுடையர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அப்படின்றாங்க. இதுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன உரையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார். அவங்களுக்கு கண்ணே இல்லைன்னா கூட அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்ணுடையவராகத்தான் கருதப்படுவாங்க. கல்லாதவர் படிக்காதவங்களுக்கு கண் இருப்பினும் அது புண்ணென்றே கருதப்படும். கல்லாதவங்க படிக்காதவங்களுக்கு கண்ணு இருந்தும் கூட அந்த முகத்துல அது 2 புண்ணு மாதிரி தான் இருக்கும், அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு மிகச்சிறந்த மாணவர்களை, அதாவது அந்த கண்ணு இல்லாம 2 புண்ணு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணாய் போகாம அந்த மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களா உருவாக்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோடு காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரும் பட்டதாரி ஆசிரியர்கள் ஐயன் திருவள்ளுவரின் இந்த வாக்கை தன் வாழ்க்கை லட்சியமா எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். அமைதியான கோரிக்கை, ஆர்ப்பாட்டம் இல்லாத கோரிக்கை, இயல்பான கோரிக்கை, ஈரம் நிறைந்த அரசுக்கு கோரிக்கை, உரிமையோடு கோரிக்கை, ஊக்கத்தோடு கோரிக்கை, யதார்த்தமான கோரிக்கை, ஏற்றம் தரும் கோரிக்கை, ஐயமில்லாத கோரிக்கை, ஒன்றுபட்ட கோரிக்கை, ஒத்த வாய்ப்பு தர கோரிக்கை, ஓத வாய்ப்பு தர கோரிக்கை, அவ்வை வழியில் கோரிக்கை, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற ஔவையோட அந்த வரிகள் தன்னோட லட்சியமா எடுத்துக்கிட்டு தன்னோட கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு அரசுக்கு காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரும் பட்டதாரி ஆசிரியர்கள் கோரிக்கை. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற ஔவையின் வழியில் அந்த எண்ணும் எழுத்தையும் மாணவர்களுக்கு இன்னும் 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 சிறப்பாக எடுத்து கொடுத்து அவர்களை ஒரு மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை லட்சியத்தோடு தன் வாழ்நாள் கனவை நிறைவேற்றுவதற்காக நியமன தேர்வு எழுதிய காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரும் பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கையை தான் நாம் காண இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.